ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன் இவங்களாம் நடிச்சு ஆதித்ய தார் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் துரந்தர் பார்ட் 2. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம செகண்ட் பார்ட் பார்த்தா சுத்தமா புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, மாதவன் வந்து இந்தியாவோட ஒரு சீஃப் செக்யூரிட்டி அட்வைசரா இருப்பாரு. அவர் வந்து ரன்வீர் சிங்கை சூஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு அனுப்பி, பாகிஸ்தான்ல ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு ஸ்பையா ஒர்க் பண்ணி பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல எந்தெந்த மாதிரியான அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாங்க. ரன்வீர் சிங்குமே பாகிஸ்தான்ல பல வருஷமா தங்கி அங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து அவருக்கு கொடுத்த டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கிறாரு. அதுல வந்து ஒரு 50% முடிக்கான்னு வச்சுக்கோங்களேன். மீதி டார்கெட்டை அவர் முடிச்சாரா முடிக்கலையா அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட் 2 பார்த்தா உங்களுக்கு புரியும். படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் வந்து படத்தோட டியூரேஷன் வந்து 4 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இன்னொன்று படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகுறதுல பல குளறுபடி. கடைசியா இப்ப நேத்தா படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படம் 4 மணி நேரம் இருந்தா கூட 4 மணி நேரமும் ஒரு ஒருத்தான படம் பார்த்த ஃபீல் தான். எந்த இடத்துலயுமே படம் வந்து ஒரு லேகா இருக்கிற மாதிரியோ கொண்டாங்க மனுஷனை அப்படிங்கிற ஒரு ஃபீலோ எதுவுமே இல்லை. 4 மணி நேரமும் படம் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் ஆகட்டும், படத்துக்குள்ள ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர்னு சொல்லி எமோஷன் சொல்லி எல்லாமே படத்தை வந்து அந்த 4 மணி நேரம் தேவையான ஒன்னாதான் இருக்கு. டியூரேஷன் நீங்க குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற எங்குமே சொல்ல முடியல. படத்துக்கு தேவையான வச்சனாலதான் இவ்வளவு நேரம் இழுத்துருக்கு படம். படம் ரொம்ப ஒரு ஒருத்தா இருந்துச்சு. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்றப்ப செகண்ட் பார்ட்ல வந்து சாராவுக்கு வந்து பெருசா ஒரு ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். அதை தவிர்த்து படத்துக்குள்ள நிறைய சஸ்பென்ஸா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர் இருக்கு. அது நீங்க எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டரை வந்து கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. படத்தோட ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா அதான் சொல்லணும்ல, பார்ட் 1 வந்து பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கரமா இருக்கு. ஏன்னா பல தடவை ரிலீஸ் ஆன பார்ட் 2க்கள் வந்து ஓடின பார்ட் 2 சீக்வல் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பார்ட் 2 தான் சூப்பரா போயிருக்கு. மற்ற எல்லாமே அதோட பார்ட் 1ஓட பேரை கெடுக்கிற மாதிரி வந்திருக்கல. இது அப்படி இல்லை. பார்ட் 2 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒருத்தானதா இருக்கு. சும்மா ஏனதானோ பார்ட் 1 எடுத்தோம் நல்லா ஓடிடுச்சு அதனால பார்ட் 2 எடுப்போங்கிற மாதிரி இல்லாம இந்த பார்ட் 2 எடுக்கிறதுக்கான கரெக்டான காரணம் இருக்கு. அந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ணனாலதான் பார்ட் 2 எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. படம் ஒரு ஒருத்தான படம். 4 மணி நேரமும் என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. நிச்சயமா ஒரு ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.